வழக்கம் போல என் அந்த மாவன் அப்படி இந்த மாவன் இப்படி அப்படின்னு சமாதானம் சொல்லிட்டு போக வந்திருக்கீங்களா? இல்லையா, நாங்க வேறொரு விஷயத்துக்காக. போதுங்க. எங்க ஊர்ல மாமாக்கு இருக்கிற மரியாதைக்கு உங்க வீடேறி வந்து மன்னிப்பு கேட்க வந்தாரு பாருங்க, அவரை சொல்லணும். உங்க மவன் நல்லா பதில் மரியாதை பண்ணிட்டான், ரொம்ப நல்லா மரியாதை பண்ணிட்டான். இதுக்குதான் படிச்சு படிச்சு சொன்னது இந்த குடும்பம் வேணான்னு. நாகு, அண்ணே, சின்னவன் நடந்துகிட்டது ரொம்ப பெரிய தப்புதான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவன் சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான், முரட. எதுக்கெடுத்தாலும் சண்டை சச்சரவு தான், முன்கோபம் ஜாஸ்தி. நீங்களே பாத்தீங்கல்ல, மன்னிப்பு கேட்க வந்த உங்ககிட்டயே எப்படி நடந்துகிட்டான்னு. ஏங்க, உங்ககிட்ட இந்த மாதிரி பல கதைகளை கேட்டோம். இப்ப என்ன சொல்ல வந்தீங்களோ அதை நீட்டி முழக்காம நேரடியா சொல்லிட்டு கிளம்புங்க. அது ஒண்ணு இல்லையா, போன தடவை நீங்க சொன்னதுதான். இன்னும் கல்யாணமே முடியல, அதுக்குள்ள 1008 சிக்கல். இப்படிப்பட்ட குடும்பத்துல நான் எப்படி பொண்ணு கொடுப்பேன்னு சங்கடப்பட்டிய. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? போன தடவை இல்ல, இந்த தடவையும் நாங்க பயந்துகிட்டு தான் இருக்கோம். அதுக்கு தான் நாங்க பேச வந்திருக்கோம். எப்படியும் நாளைக்கு செந்தில கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு வந்தாலும் வடிவேலு சதா வம்பு வளர்த்துக்கிட்டு தான் திரிவான். அது கட்டி கொடுக்கற உங்களுக்கும் சங்கடம்தான், வாழ போற அமுதாவுக்கும் சங்கடம்தான். இந்த பிரச்சனையெல்லாம் தவிர்க்கணும்னா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணத்துக்கு அப்புறம் அமுதாவையும் செந்திலையும் தனி குடுத்தனம் வச்சிடலாம். அதுவும் இல்லைன்னா செந்தில நீங்க வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்கோங்க. எங்களுக்கு செந்திலும் அமுதாவும் சந்தோஷமா இருக்கணும், அமுட்டுதான். ஓஹோ, வீட்டோட மாப்பிள்ளையா கேக்குற அளவுக்கு. அனுமண்டி, ஒரு நிமிஷம். அத்தை, என்னத்த பேசுறிய? நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என் அப்பச்சி என்னைய பார்க்க அங்கிட்டு வந்தா சின்னவங்க பிரச்சனை பண்ணுவாங்க நீங்க பயந்தீங்கன்னா இது இப்படியே விட்டுருங்க. அந்த பிரச்சனையை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும், எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். இனிமே இந்த தனி கொடுத்தனும் வீட்டோட மாப்பிள்ளைங்கிறதெல்லாம் பேசி அவங்க மரியாதைய கெடுக்காதீங்க. ஒரு குடும்பத்துல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, இது எல்லா குடும்பத்துக்கும் பொருந்தும். நம்ம சந்தோஷம் தான் முக்கியம்னு எல்லாரும் தனித்தனியா போகணும்னு கிளம்பிட்டா புருஷன் பொண்டாட்டி கூட சேர்ந்து ஒன்னாவே இருக்க முடியாது. அத்தை, எனக்கு இந்த குடும்பமும் ஒண்ணுதான், அந்த குடும்பமும் ஒண்ணுதான். கூட குறையா இருந்தாலும் ரெண்டுமே ஏன் குடும்பம், அத நான் ஏன் சந்தோஷத்துக்காக விட்டு கொடுப்பேன்னு எப்படி நீங்க நினைச்சீங்க? அத்தை, வேண்டாம், இந்த பேச்சை இத்தோட விட்டுரு. இந்த கல்யாணம் முழுசா அமுதா விருப்பத்துக்காக நடக்கிறது தான். இந்த விஷயத்திலையும் அமுதாவே அவ விருப்பத்தை சொல்லிட்டா. அப்புறம் நாம பேச என்ன இருக்கு?
எங்க வாங்க போலாம். என் மனசே நிறைஞ்சு போச்சுதா. அவங்க பேசுனது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா நேத்து அம்புட்டு கோவப்பட்டு நீ பேசிட்டு போயிட்டியா, அதான் மனசு கேட்கல. இந்த கல்யாணத்தை எப்படியும் நடத்தி போடணும்னு வேற வழி இல்லாம பேச வந்தோம். இதே வேற பிள்ளையா இருந்தா தனி கொடுத்துன போறோம்னு சந்தோஷப்பட்டு சரின்னு சொல்லியிருப்பாங்க. நீ என்னடான்னா இப்படி பேசுற? என்ன சித்தப்பா நீங்க உங்களெல்லாம் விட்டுட்டு அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நீங்க நினைச்சீங்களா? ஏன்ட்ட உங்க மகனை பத்தி நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டது அம்புட்டு தானா? பொண்டாட்டிக்காக அம்மாவை தனியா தவிக்க விட்டுட்டு அவ வந்துருவாகன்னு நினைச்சிட்டியாளா? சச்சே, அப்படியெல்லாம் நினைக்கலம்மா. எனக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதுக்கு நாங்க தான் இடைஞ்சலா நிக்கிறோமோன்னு தோணுச்சு. உங்க மகன் ஒன்னும் தனி ஆள் இல்லத்த, நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் அவக. அது அப்படி பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. என்னையும் நீங்க வேற வீட்டு புள்ளையா பிரிச்செல்லாம் பார்க்காதீங்க. ஆஹா, அப்படி பாக்குறதுனாலதான் இந்த புள்ள நம்ம வீட்ல வந்து கஷ்டப்படுமோன்னு உங்களுக்கு தோணுது. புவனாவும் பரமும் எப்படியோ அதே மாதிரி என்னையும் நினைச்சுக்கோங்க. அத்தை, நான் எதுவும் தப்பா பேசிட்டேனா? இல்ல இல்லத்தா, இல்ல. நீ பேசுனது எல்லாமே சரிதான். பிறந்த வீட்டை பத்தி மட்டும் யோசிக்காம இப்பயே புகுந்த வீட்டை பத்தியும் நினைச்சு பேசுற பாத்தியா? அதான் தான். நீதான் என் குடும்பத்தை தலையெடுக்க செய்யணும். மா மா அண்ணா என்னன்னு? இல்ல அம்மாவும் மாமாவும் காணோம். ஏண்டா எங்களெல்லாம் பார்த்த மனுஷங்களா தெரியலையா? அது சொல்லக்கா, அம்மாவை காணோம் தான். ஆ, ஆ, ஆ. அம்மாவும் மாமாவும் அமுதா அண்ணமண்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. அமுதா வீட்டுக்கா? அங்க எதுக்கு போனாங்க? என்கிட்ட எதுவும் சொல்ல? யாருக்கு தெரியும்? என்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு போனாங்க. போய் ரொம்ப நேரமா தான் ஆச்சு. ஏக்கா, உன் மருமக இம்பிட்டு தெளிவா இருக்காளே. ஆ. பின்ன என் மருமகன சும்மாவா? அதான பார்த்தேன். மருமகளை கொண்டாடிடுவிய. எங்க போயிட்டு வரீங்க? டேய், அது எதுக்குடா இப்படி கோவமா கேக்குற? அதை விடுங்க. நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? அது அமுதா வீட்டுக்கு தயா போயிட்டு வரோம். இப்ப அங்க என்னத்துக்கு போனீங்க? அங்க என்ன வேலை உங்களுக்கு? என்ன மாப்பிள்ள, இன்வெஸ்டிகேஷன்லாம் பலமா இருக்கு. பேச்ச மாத்தாதி மாமா, சொல்லுங்க. அது உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த வீட்டோட மாப்பிள்ளை. நினைச்சேன். என்னது? வீட்டோட மாப்பிளையா? என்ன மாமா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? மரும கொஞ்சம் சும்மா இரு. அது இல்லடா மாப்பிள்ள, நான் சொல்ல வர்றது என்னன்னா, இல்ல மாமா, நீ எதுவும் பேசாத. நேத்து நான் அம்பிட்டு சொல்லி அவங்க வீட்டுல போய் பேசிட்டு வந்திருக்கீங்கல்ல? ஐயா செந்தில், போதுமா? அங்க போய் என் சுயமரியாதையை முழுசு அடமானம் வச்சுட்டு வந்திருக்கீங்க. நல்லதுமா மாமா, ரொம்ப நல்லது. நாளை பின்ன நான் இந்த ஊர்ல எப்படி மாமா தலை காட்ட முடியும்? பணக்கார சம்பந்தம் கிடைச்சதும் அம்மாவை விட்டுட்டு போயிட்டான்னு எல்லாரும் என்னைய தப்பா பேச மாட்டாங்களா? ஏமா, நம்ம குடும்பத்தை விட்டு கொடுத்து கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீங்க நினைச்சிட்டீங்கல்ல? ஏமாமா, நம்ம எதுலதான் குறைஞ்சு போயிட்டோம் சொல்லுங்க? சரி, மரியாதை மானம் இதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மா, உங்களை விட்டுட்டு நான் போய் இன்னொரு வீட்டுல இருப்பேன்னு உங்களுக்கு எப்படிமா தோணுச்சு? என்னம்மா, நான் இப்படி பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சிரிக்கிறிய? வேற என்னடா பண்ண சொல்ற? அட போடா கிறுக்கு பையல. நாங்க என்ன சொல்ல வரோங்கறத கொஞ்சமாவது காது கொடுத்து கேக்குறியா? நீ பாட்டுக்கு எதையோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு துள்றியே. என்ன? நாங்க உன்னை வீட்டோட மாப்பிள்ளையா ஏத்துக்க சொல்லி பேச போனது எல்லாம் உண்மைதான்.
போய் பேசணும். ஆனா அமுதா இருக்காளே, என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட புள்ளைய இதுவரைக்கும் பார்த்ததே இல்லடா. இதுக்கு யார் சம்மதிச்சாலும் சரி, நான் சம்மதிக்க மாட்டேன். எனக்கு என் அப்புச்சி கௌரவம் முக்கியம்தான். அதே மாதிரி என் புகுந்த வீட்டு தன்மானமும் பெருமையும் முக்கியம்தான். அதனால அவரு இங்க வந்து வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாடா. இப்ப மண்டையாட்டு. உங்க 2 பேர் பேச்சும் சரி, சிந்தனையும் சரி, அப்படியே ஒரே மாதிரி இருக்கு. அதான் ஈசன் போட்ட முடிச்சுன்னா சும்மாவா? அப்படியா? மாப்பிள, நீ அதிர்ஷ்டக்காரன்யா. நீங்க 2 பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த வீடே களை கட்ட போது பாரு. நீ வேண்டா பாரு, அந்த பிள்ளைக்கு இருக்க தெளிவுக்கு அறிவுக்கும் இந்த வீட்டையே அவதான் தலையெடுத்து வைக்க போறா. அதிர்ஷ்டக்காரன்டா நீங்க. வாடி, நம்ம போய் வேலையை பார்ப்போம். அக்கா. என்னடா காலையில இருந்து கால் பண்ணிட்டே இருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? அக்கா, உன் மாமனார் அடி வெளுத்ததோட இல்லாம மொத்த பணத்தையும் புடிங்கிட்டு விட்டுட்டாரு. வேலையை விட்டும் தூக்கிட்டாரு. கையில சுத்தமா காசே இல்லக்கா. நீ பண்ண வேலை அப்படி. ஏன்டா இப்படி பண்ணி தொலைச்ச? கொஞ்சமாச்சும் உனக்கு புத்தி வேண்டாம்? உன் வீட்டு பின்னாடி சைட் கேட்ல தான் தான்க்கா போயிட்டு இருந்துச்சு. இடையில இந்த அமுதாவால தான்க்கா இம்புட்டோம். நல்ல ஊம குசும்பு மாதிரி இருந்துகிட்டு எம்புட்டு பெரிய வேலையை பார்த்துட்டா. என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அவளை அம்புட்டு சீக்கிரம் விட்டுற மாட்டேங்கா. எனக்கு மட்டும் என்ன அந்த எண்ணம் இல்லாமலையா? நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசி உன்னை ஏமாத்திட்டால. அவ எப்படி வாழ்றான்னு நான் பாத்தறேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. என்ன மன்னிச்சிடுங்கக்கா. என்னால தானே மாமா கிட்ட உனக்கு கெட்ட பேரு. விடுறா, நீ இது என்ன தெரிஞ்சா செஞ்ச? இனிமே இப்படி வீட்டுக்கு பின்னால எல்லாம் வராத. யாராச்சும் பார்த்தா பிரச்சனை ஆயிடும். எதுவா இருந்தாலும் போன் பண்ணு. சரிக்கா. இந்தா, இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சுக்கோ. நான் வரேன். இந்த அமுதாவை ஏதாவது பண்ணணும். இப்படி பண்ணிட்டாலே. என்ன வரேன்னு சொன்னவகளை காணோம்? வானம் தூவ தூவ மழை துளிகளில் உன்னை கண்டேன். என் மேலே ஈரமாக உயிர் கரைவதை நானே கண்டேன். கடவுள் வரங்கள் தரும் பல கதை கேட்டேன். அவரே வரமாய் வருவதை இங்கு பார்த்தேன். வேறு என்ன வேண்டும் வாழ்வு? என்னங்க இதெல்லாம்? தினமும் புதுசு புதுசா யோசிச்சு அசத்துறியலே. இல்ல சும்மா அமுதா, எனக்கு மட்டும் வசதி இருந்ததுன்னா தினமும் ஹெலிகாப்டர்ல வந்து உன் மேல பூ தூவேன். அது சரி, இதெல்லாம் கல்யாணம் வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் வழக்கம் போல கண்டுக்க மாட்டிய, அப்படிதானே? என்ன அமுதா, என்னையும் மத்தாமலையுமா நினைச்சிட்டியா?
எல்லாம் காலத்துக்கும் இப்படியே தான் இருப்பேன். பார்க்க தானே போற. நல்ல வேளை நீ கோவமா இருக்கியோ நான் பயந்துட்டேன். அதான் நைட்டு நான் ஃபோன் கூட பண்ணல. கோவமா? எதுக்கு? அதான் உன் அப்பச்சி மன்னிப்பு கேட்க வந்தப்போ பிரச்சனை ஆயிடுச்சுல்ல. அதுவா? அப்புச்சியா அவங்கெல்லாம் அப்படி பேசுறாங்களே, நீங்க சும்மா இருக்கீங்களேன்னு எனக்கு இப்ப கோவம் வந்துச்சு. ஆனா வீட்டுக்கு வந்து யோசிச்சு பார்த்தேன். ஒவ்வொரு தடவையும் என் வீட்டு ஆளுங்க அத்தையையும் உங்களையும் ஏதாச்சும் சொல்றப்போ உங்களுக்கும் அப்படித்தானே இருந்திருக்கும். அப்பெல்லாம் நான் இருந்த நிலைமையில தானே நீங்களும் இருந்திருப்பீங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா நீங்க ஒரு நாளும் அந்த கோபத்தையோ வருத்தத்தையோ என்கிட்ட காமிச்சதே இல்லை. நான் தான் ஒரு மக்கு, தேவையில்லாம கோவப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருக்க. நீ ஏன் சாரி சொல்ற? நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? அம்மாவும் மாமாவும் தண்ணி கொடுத்தன பத்தி பேச வந்தப்போ நீ என்னென்னமோ பேசினியாமே. வீட்டில் வந்து 2 பேத்துக்கும் அம்பிட்டு பெருமை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்துச்சு. மாமா என்கிட்ட சொன்னப்போ நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதையும் மீறி அவங்க உங்கள் வீட்டுக்கு பேச வந்திருக்காங்க. ஆனால் நீ அம்பிட்டு தூரம் அதை மறுத்து பேசி என் கௌரவத்தை காப்பாற்றிட்ட. ஒவ்வொரு தடவையும் நான் கட்டினா உன்னதான் கட்டுவேன்னு பிடிவாதமாக நிற்கிறதுக்கு நீ ஒரு தகுதியான பொண்ணுதான்னு நீ நிரூபிச்சுட்டே இருக்க. ரொம்ப தேங்க்ஸ் அமுதா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். போதும் போதும் வாத்தியாரே, ரொம்ப தான் போட்டு உருகாதிய. இதெல்லாம் ஒரு விஷயமா? அது எப்படி என் மனசில் இருக்கிறத அப்படி நீ பேசுற? நீ என்ன என் மனசாட்சியா இல்லை நீதான் என்னோட மனசா? ஆமா, நான் தான் உங்க மனசு. அப்போ நான் ஓ மனசா? எதுக்கு சிரிக்கிற? என்னெல்லாம் பேசுறிய? நான் முன்னாடி நினைப்பேன், காதலிக்கிறவங்க எல்லாம் அப்படி என்னதான் பேசுவாங்கன்னு. இப்படிதான் பேசிப்பாங்க போல. பேச்ச மாத்தாத. நான் உன் மனசா இல்லையா சொல்லு. ஆமாங்க, நீங்க தான் என் மனசு. சரி, இப்போ என் மனசுல உங்களை பத்தி என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். உன் மனசுல உனக்கு இம்புட்டு அழகான, அறிவான, வீரமான ஒருத்தன் புருஷனா வரப்போறதை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. கரெக்டா? சரிதான், ஆனா அதுல ஒரு சின்ன திருத்தம். என்ன? அழகான, அறிவான, வீரமான ஒரு வாத்தியார் புருஷனா வரப்போறாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரி, இப்போ நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு நான் சொல்லட்டுமா? சொல்லு. நமக்கு இப்படி அழகான ஆனா கொஞ்சம் மக்கான ஒருத்தி பொண்டாட்டியா வரப்போறான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? இல்லவே இல்லம்மா. நீ மக்குன்னு யார் சொன்னது? நான் இது வரைக்கும் பார்த்ததுலயே தெளிவான பொண்ணு நீ தான். எல்லா நேரத்துலையும் படிப்பு மட்டுமே ஒருத்தருக்கு அறிவை கொடுத்துறாத. உன்னோட குணம் யாருக்கு வரும்? நான் என்னைக்கும் உன்னை என்னை விட தகுதி கம்மியான ஆளை நினச்சதே இல்லை. என்னை விட நீ குணத்தில் எம்புட்டோ வசதி. இதெல்லாம் என்ன சமாதானப்படுத்துதானே சொல்றிய? சத்தியமா இல்லை. நீ ஒன்று நீயே குறைச்சி நினச்சிக்கிறத நீ பாட்டு. எனக்கு அது பிடிக்கல. என்ன பிடிக்கல? உன்னை பற்றி குறைச்சலாம் நினைக்கிறது யாராக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. அது நீயா இருந்தாலும். புரியுதா? சார் வணக்கம் சார். வணக்கம் செந்தில். என்ன சார் இது இவ்வளோ சிரமப்பட்டு நீங்கள் வரணுமா? சொல்லியிருந்தா நானே நேரில் வந்திருப்பேன்ல. அது ஒன்றும் இல்லை செந்தில், ஒரு முக்கியமான விஷயம், அதான் நேரில் பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். காஃபி சாப்பிட்றியா? இல்லை வேணாம் சார். சரி, வா. செந்தில், முக்கியமாக உங்ககிட்ட இருந்து ஒரு உதவி வேணும். என்கிட்ட இருந்தா என்ன சார் சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை, வெளியில் யார்கிட்டையும் சொல்லிடாத. ஃபோனில் சீட்டு விளையாண்டு கொஞ்சம் காசை தொலைச்சி போட்டேன். புத்தி கெட்டு போய்
பேங்க்ல இருந்த பொண்டாட்டி நகையும் வச்சு ஆடிவிட்டேன். இப்போ ஒரு வாரத்தில் வர விசேஷத்துக்கு அந்த நகையை போட்டுக்கணும்னு என் பொண்டாட்டி சொல்றா. நான் காசை தொலைச்ச விஷயம் அவளுக்கு தெரிஞ்சது அம்புட்டுதான். அதான் அர்ஜென்ட்டா ஒரு 2 லட்ச ரூபா வேணும். 2 லட்சமா? என்ன சார் நீங்க ஒரு வாத்தியாரு, நீங்க இப்படி பண்ணலாமா? 1000 2000 பரவாயில்ல, 2 லட்சம் சார், அநியாயமா விட்டீங்களே சார். அது மட்டும் இல்லாம கல்யாணம் வேற நெருங்குதா, அதுக்கு என்ன பண்ண போறேன்னு அம்மா என்ன கேட்டுட்டே இருக்காங்க சார். அட உன்கிட்ட கேட்கல, எனக்கு தெரியாத உன்னோட நிலைமை. அப்படின்னா நீ கட்டிக்க போற புள்ளையோட அப்புச்சி பட்டி கடை தானே வச்சிருக்காரு. அவர்கிட்ட நீ சிபாரிசு பண்ணினா பணம் கொஞ்சம் ஈஸியா கிடைச்சிரும். செந்தில், நீ தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி உதவி பண்ணணும். இல்ல சார், என்ன மன்னிச்சிருங்க. நீங்கன்னு இல்ல, யார் அவர்கிட்ட கடன் கேட்டிருந்தாலும் அவர் பண்ண மாட்டார் சார். அது நல்லாவும் இருக்காது சார். சார், நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க சார். செந்தில், கொஞ்சம் நீ மனசு வச்சா. இல்ல சார், கண்டிப்பா இந்த ஒரு உதவி மட்டும் உங்களுக்குன்னு இல்ல சார், எங்க அம்மாவாவே இருந்தாலும் நான் பண்ண மாட்டேன் சார்.